சோசியல் மீடியாவில் வந்து எல்லாரும் கருத்தாக தான் கையாளணும் அப்படின்னு சொல்லியாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி நீங்கள் எப்படி கையாளுதீங்கன்னு பார்ப்போம். என்னன்னா, செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தமிழக தலைவர் அவர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட கேட்டாங்க, ராகுல் காந்தி பேசின நீங்கள் மொழிபெயர்த்தது வந்து தப்பாக இருக்குது எல்லாம் அப்படின்னு. அவர் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, நான் வந்து தமிழ் வழி கல்வி பயின்றவன், நான் கான்வென்ட்டில் படிக்கல, நான் இந்த அளவாவது தமிழில் உங்களுக்கு இவ்வளவு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், என்னால் உண்மைதான் முழுதாக முடியாட்டாலும் இவ்வளோவா பண்ணனே, நீங்கள் என்ன பாராட்டாவிட்டாலும் பாராட்டணும், ஆனால் இப்படி கிண்டல் பண்ணியது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவருடைய வருத்தத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அதே தான் நானும் கேட்கேன். என்னென்னா, நானும் தமிழ் வழி கல்வி பயின்றவன், எனக்கு ஆங்கிலம் தெரியாது. இதை நம்ம ஏதாவது எங்கேயாவது போய் பேசும்போது ஏதாவது தடுமாறிட்டோன்னா, நீ படிக்க இல்லையா, உனக்கு அறிவில்லையான்னு எடுத்துருவாங்க. எப்படி அறிவில்லையான்னு? இன்னைக்கு ஒரு பெரிய தலைவரே, ஒரு தமிழகத்தின் தலைவரையே கிண்டல் பண்ணியாங்க. இப்போ சாதாரண மனுஷனை என்ன பண்ணுவாங்க? இப்போ கதை எங்கே வருது தெரியுமா? தமிழகத்துக்கு திராவிடம் என்ன செய்தது? இதைத்தான் செய்தது. புரியுதா? இருமொழி கொள்கைன்னு சொன்னீங்க. ஆமாம், இருமொழி கொள்கை தான். அதை என்ன சரியாக செய்யலை, குறையோட செய்தீங்க. நீங்கள் தானடா எங்களுக்கு சரியாக கற்றுத்தரணும். உங்கள் திராவிட பிள்ளை தானடா நாங்கள் தவறாக பேசணுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். சரியா? திராவிடம் அதை செய்தது, இதை செய்தது, இதையும் திராவிடமே செய்தது. சரியா?